Hi friends, it's your Aariwingsworld. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கிராண்டான ஆரி நெக் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜரியில் செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து டபுள் லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரிவிங்ஸ்வேர்ல ஆன்லைன் கிளாஸஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் த்ரெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செயின் ஸ்டிச்சில் வந்து த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஆரி மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஸ்டிச் வந்து நல்லா புதுசாக போட்டிங்கன்னா பார்க்க லுக் வந்து நல்லாயிருக்கும். பெருசாக சில பேர் போடுவாங்க, அந்த மாதிரி வந்து போடாதீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், குத்தி அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி அப்படியே மறுபடியும் நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணி போட்டுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபுல்லாக நம்ம டபுள் லைன் வந்து முடிக்கணும். ட்ரிபிள் லைன் கூட நம்ம வந்து போடலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் வந்து போட்டு முடிக்க போகிறோம். ஸோ நாட் போடுறது பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நாட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீட் வந்து நம்ம இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீடில் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் நீடில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஜரியில் எடுக்கும்போது அவ்வளோ விழுந்துடும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு தைச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். சரிங்களா? நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சிங் பண்ணும்போது கேப் விழுகுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்பை விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கேப் விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக வச்சு ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீடில் நீட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம ரெண்டாக எடுத்து நம்ம வந்து தைக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா அதே மாதிரி செயின் ஸ்டிச் ஒட்டியே ஸ்டிச் பண்ணாமல் 2 பாயிண்ட் தள்ளி வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செயின் ஸ்டிச்சை ஒட்டியே வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ஜரி லைன் வந்து உள்ளே போயிடும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. எப்பயுமே 2 பாயிண்ட் தள்ளி வச்சு ஒர்க் பண்ணோம்னா நம்மளுடைய ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் பீட் லைன் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஜரி லைன் வந்து கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி கண்டினியூ பண்ணி கொண்டு போய் ஃபஸ்ட் லைன் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கோல்டன் செயின். ஸோ செயின் ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரி இருக்குது. இது வந்து கோல்டன் டைப்பில் உள்ளது, பார்க்க நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை 2 டைப்பாக வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து குத்தி எடுத்து ஸோ லெஃப்டில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டிச்சு, ரைட்டில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் கீழே ஒரு ஸ்டிச்சு, லெஃப்டில் ஒரு ஸ்டிச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே ஒரு ஸ்டிச்சு, ரைட்டில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் கீழே ஒரு ஸ்டிச்சு, லெஃப்டில் ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி இந்த இதை வச்சு நம்ம வரிசையாக வந்து தைக்கணும். ஸோ வந்து 2 டைப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்று வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டோன் வச்சு தைக்கிறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டிக் பண்ணி அதாவது ஒட்டி அதுக்கப்புறமா தைக்கிறதும் இன்னொரு மெத்தட் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது வந்து இப்போ தைக்கிற மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது நீங்களும் இந்த மாதிரி நீட்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டோன் மட்டும் வச்சு தனித்தனியாக வச்சு தச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பார்டரோடு சேர்த்து வச்சு தைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வரும். இல்லைனா எடுத்த உடனே வந்து வராது. சரியா? ஓகே. ஸோ இதே மாதிரி அழகாக வந்து தைச்சிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நீட்டாக வச்சு லெஃப்ட் டு ரைட்டுங்கிற மாதிரி வந்து நம்ம அழகாக வந்து தைச்சோம்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து கோல்டன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் ஸ்டோனும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். நார்மலாக செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒயிட், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதை விட இது கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும் அப்படிங்கிறனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கிறேன்.
கட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு கீழே மட்டும் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே வந்து மேலே ஒட்டிடணும். கீழே மட்டும்தான் வந்து படணும். ஸ்டோன் மேலே பட்டுச்சுன்னா ஸ்டோன் வந்து கருத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபேப்ரிக் க்ளூ நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு அதை ஒட்டிடணும். ஒட்டினோன்னா அது வந்து காஞ்சு போயிடும். ஒட்டுறேன்னா இப்போ ஓகே, ஒட்டினோன்னா காஞ்சு போயிடும். காஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மறுபடியும் தைக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டக்கு நமக்கு கொஞ்சம் டைமிங் வந்து சேவ் ஆன மாதிரி இருக்கும். கரெக்டான ஷேப்பில் வந்து ஷெட்டில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த 2 மெத்தடுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் நாட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறத நான் தனியாக உங்களுக்கு எப்படி தைக்கிறதுங்கிறத மறுபடியும் வந்து தைச்சி காட்டுறேன். சரியா? ஓகே. நல்லா நாட் பண்ணிட்டேன். நாட் பண்ணும்போது நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக யூனியனாக இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்த லைன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுபடியும் சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். 2 லைனாக. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்தோம். அடுத்து வந்து செயின் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சுகர் பீட் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். சேம் கேட்டகரியில் நல்லா நெருக்கமாக வச்சு 2 வச்சு தைக்கணும். மேபி உங்களுக்கு வந்து த்ரெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ த்ரெட்டில் கூட நீங்கள் லோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய பட்ஜெட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ நமக்கு ப்ரைஸ் வேரியேஷன் படி நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனியாக ஃப்ரீயாக இருக்கும்போது 2 எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நீடிலில் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ப்ளவுஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிகினர் லெவலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது அடிக்கடி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இதே மாதிரி அழகாக 2 வைக்கணும். அலைன்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அலைன்மெண்ட் நல்லா நீங்கள் நீட்டாக பண்ணிங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஓகே. முடிச்சுட்டேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து நான் செயின் ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். அடுத்து மறுபடியும் நம்ம செயின் ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு எவ்வளோ நீளம் இருக்குங்கிறத நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். ஓகே. இது வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதோட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதை லைட்டாக திருவி விட்டாவே வந்து கட் ஆயிரும். ஸோ இதுக்காண்டி கட்ரு யூஸ் பண்ணுங்கிறது தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சின்ன பாயிண்ட்டு. இது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாகவே வந்து இதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. ஸோ நார்மலாக ஒட்டுறதை விட இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணோம்னா அதோடய லுக்கு வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து ஸ்டிச்சிங் தான் வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு எமர்ஜென்சி ப்ளவுஸு அப்படிங்கிற போது தான் வந்து அதை ஸ்டிக் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து தைப்பேன். சரிங்களா? மேக்ஸிமம் நமக்கு டைம் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி நீட்டாகவே நீங்கள் தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா லுக்கு நல்லாயிருக்கும். டைம் இல்லை, எனக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிற போது இருந்தால் தான் அந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த செயின் ஸ்டோன் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டோனு, அதுவும் கோல்டன் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். தென் மறுபடியும் வந்து செயின் ஸ்டோன். ஸோ இதே மாதிரி நீட்டாக வச்சு முடிச்சுட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதை கவர் பண்ணுறதுக்காண்டி சுகர் பீட்லேயே வந்து 2 வச்சு தைக்க போகிறேன். ஸோ சுகர் பீட், செயின் ஸ்டோன், மறுபடியும் சுகர் பீட், செயின் ஸ்டோன் அண்ட் சுகர் பீட். ஸோ இந்த 4 லைனையும் நம்ம நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த 4 லைன் இதே மாதிரி மெத்தட் படி நீங்கள் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். மேபி உங்களுக்கு வந்து த்ரெட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜரி கோட்டிங் டபுள் கோட்டிங் கொடுத்துருக்கேன்ல, அது கொடுத்துருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் த்ரெட் கோட்டிங்கும் டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 2 டைப் சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டோனை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோன் வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டுறது. நான் ஆல்ரெடி வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம வந்து அடிபாகத்தில் ஒட்டிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு 2க்கும் இடையிலேருந்து எடுத்து ஸோ இந்த பக்கம் குத்தி அப்படியே நாட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ஒட்டினதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய வந்து மெத்தடு. ஸோ 2 டைப்பாகவும் நம்ம வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதைப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து
ஒர்க் வந்து ஒர்த்தபுளாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து தச்சு வந்து கொடுக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து 5 நம்பர் பீட் வந்து எடுக்க போகிறேன் ஓகேவா. ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த 5 நம்பர் பீடை எடுத்து ஒரு ஸ்டிச்சு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்ததை வச்சு தைக்கணும். அடுத்து ஒரு கொஞ்சம் கேப் விட்டு வந்து அடுத்த 5 நம்பர் பீடை வச்சு தைக்கணும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் எல்லா 5 நம்பர் பீடையும் வச்சு கேப்பாக லைட்டாக விட்டு வந்து தைக்கணும். லைட்டாக தான் கேப் விடணும், ரொம்ப கேப் விட்டுறக்கூடாது. ஒரு பாயிண்ட் வந்து கேப் விடுங்க போதும். திருப்பி ஒரு பாயிண்ட் வந்து கேப்பு அப்படியே வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும் சரிங்களா. இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக வச்சு வரிசையாக தைச்சிட்டு இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஆல்ரெடி நான் இதை கீழே வரைக்கும் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இதை நான் கொடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் நமக்கு இது வந்து ஷோல்டர் லெவலில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாவே போதும் அப்படிங்கிறனால நான் ஓரளவுக்கு வந்து மேலே டிசைன் தெரிகிற அளவுக்கு தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். கீழே வரைக்கும் நான் கொண்டு போய் கொடுக்க போகிறது கிடையாது சரியா. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு போதும், அது கீழே வேணாம். இதோட நாட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதோட நாட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ சுகர் பீடில் வரிசையாக வந்து இதை சுற்றி நம்ம கர்வ் மாதிரி வந்து கொண்டு வர போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி சுகர் பீடில் கர்வ் டைப்பில் வந்து நம்ம கொண்டு வரணும். அப்புறம் இடையில 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்த கர்வுக்காக அழகாக வந்து இதை சுற்றி வந்து நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம அழகாக ஸ்கேல் அப் மாதிரி ஃபுல்லாக வந்து வளைச்சு அடுத்த லைன் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ டேர்னிங் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு லாக் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் லெவல் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து வளைச்சு ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். ரொம்ப சூப்பர் டிசைன். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் வந்து நெக்குக்கு வந்து கேட்டிருந்தாங்க. பட் நான் நம்ம சேனலுக்காக ஏதாவது டிசைன் போடணுங்கிறதுக்காண்டியே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணி கொடுப்போன்னு இந்த டிசைன் சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ இந்த டிசைன்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதுக்கு எதுக்குமே வந்து டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு வந்து ஒரு லைக் பட்டனாவது வந்து கொடுக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், இப்போ வளைச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கார்னர் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார்னரில் இந்த மாதிரி குத்தி நாட் போடணும். ஸோ நாட் போடும்போது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நாட் போடும்போது வந்து நல்லா நீங்கள் ஃபினிஷிங்கோடு நல்லா இழுத்து பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நாட் நல்லா இருக்காங்கிறது தெரியும். ஏன்னா நாட் சரியாக இல்லை அப்படின்னா ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து உதிர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீட் பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து குண்டாகவும் ஒன் சைடு வந்து ஒல்லியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதோட 2 சென்டர்லேருந்து எடுத்து வெளியில் பார்த்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் பண்ணிடணும். நாட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீட் பீடையும் ஒரு சில வீட் பீடில் அந்த மாதிரி சேர்ந்தாப்பில் இருக்கும், தனியாக உடச்சி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து குண்டாக இருக்கிற பக்கம் உள்ளேயும் ஒல்லியாக இருக்கிற பக்கம் வந்து வெளியேயும் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு நம்ம நாட் பண்ண போகிறோம். ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டிசைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப கிராண்டாக பெரிய ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டிசைன்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்லீவ் வந்து நீங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இந்த டிசைன்லாம் வந்து நெக்குக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து இது ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய கெட்டி பார்டர் லெவலில் இருக்கும். அப்படிங்கிறனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட பேக் வியூ உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே,
ஃபைனலாக நம்ம இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபுள் செயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு த்ரெட் கோட்டிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ செயின் ஸ்டிச்சுக்கு முன்னாடி வந்து த்ரெட்டில் கூட டபுள் லைன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து இது வந்து கோல்டன் டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன், அதாவது வந்து நம்ம கொஞ்சம் கிராண்ட் லெவல் கொடுக்கும் அப்படிங்கிறனால செயின் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு, தென் மறுபடியும் வந்து செயின் ஸ்டோன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 5 நம்பர் பீடை கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச்சிங் பண்ணி அதை சுற்றி அழகாக வந்து சுகர் பீட்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பில் வந்து ஒரு பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட வந்து நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட பேக் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஆரி விங்ஸ்வேர்ல நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல்ஸும் வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணுமாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து படிக்கணும்னு நினச்சாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ வாங்க நம்ம வந்து பேக் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த சேம் பார்டர் ஒர்க் வந்து பேக் வியூ வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ சூப்பர் அண்ட் கிராண்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த டிசைன் வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக கரெக்டாக நீங்கள் அலைன்மெண்ட் வந்து அந்த 5 நம்பர் பீடு வச்சாதான் டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுவும் வந்து நீங்கள் கரெக்டாக நான் இதே மாதிரி நீங்கள் கோல்டன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் பஸ்ஸோட சூப்பராக வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.